மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதாவது ரிஷப ராசியில் இருக்கும் குரு மிதுன ராசிக்கு இடம்பெயர்கிறாரு மே 14ஆம் தேதி இரவு 11 மணிக்கு. இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றியும் வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு டிரான்சிட், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். அதாவது என்னென்னா, மே 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் குரு மிதுன ராசியில் இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் செவ்வாய் சாரத்தில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய் சாரமும் சரி, குருவும் சரி, சுக்கிரன் அதிபதியான துலாம் ராசி துலாம் லக்னத்தின் அதிபதியான சுக்கிரனுக்கு அவ்வளவு யோகமாக கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் பகை கூட்டாளிங்கன்ற மாதிரி தான், பகை கிரகங்கள். இது உங்களுக்கு நல்லதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா குருவால் அசுப பலன்களை தரம முடியாது, நல்ல பலன்களை தான் கொடுக்க முடியும். அதுவும் நல்ல இடத்துல அவரோட பார்வை பெறதுனால கண்டிப்பாக யோக பலன்களை தான் இருக்க போது. இந்த ஒரு ஆண்டு காலம் துலாம் ராசிக்கு ரொம்ப யோகமான காலம் தான் சொல்லுவேன். அது எப்படியான யோகமான காலம், எந்தெந்த காலத்தில் எந்த மாதிரியான யோகமான பலன்கள்ன்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஜூன் 13 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் குரு டிராவல் பண்ணுறாரு. இது செவ்வாய் சாரம் என்றாலுமே இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனைகளை கிடைக்கும். உங்களை இத்தனை நாள் நிறைய பேர் ஒரு எதிரின்ற மாதிரி பாவித்து உங்களை அட்டாக் பண்ணுறன்ற அளவுக்கு உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருந்திருப்பாங்க. அவங்க யார், அவங்கள எப்படி நம்ம நோட்டீஸ் பண்ணி எப்படி அவங்கள ஒதுக்கி வைக்கலாம், எந்த மாதிரி அவங்களுக்கு பதிலடி கொடுக்கலான்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா லாஸ்ட் அக்டோபர் மந்த்லேருந்து உங்களுக்கு ரொம்பவே மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது ஜென்மத்தில் இருந்த காலகட்டத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பம், மன அழுத்தம், உடல் சோர்வு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அதற்கான சரியான ட்ரீட்மெண்ட் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக தான் இருக்குது. அடுத்தது ஜூன் 13லேருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு ட்ராவல் பண்ணுறாரு. ராகு சாரம் இது. ராகு உங்களுக்கு யோக கிரகமாக தான் இருக்குது. உங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்க மாட்டார். இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது என்னென்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் படிச்சுட்ருக்காங்க, இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள நீங்கள் போய் பார்த்துட்டு வர காலமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய உங்கள் வீட்டுக்காக எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்கள் வீட்டை எந்த மாதிரி ரெனோவேட் பண்ணலாம், உங்கள் வீடை எப்படி புதுப்பிக்கலான்ற யோசனையில் அதிகமாக இருப்பீங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் காலமாக இந்த காலகட்டம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் லவ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ரொம்ப நாளாக லவ்வில் ஒரு சிக்கலாக இருக்குது, பிரச்சனையாக போயிட்டுருக்கு, எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுட்ருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்துருவீங்க. அதே மாதிரி வீட்டில் அந்யோன்யம் அதிகரிக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும். 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வர மாதிரி, டூர் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. யாரெல்லாம் தன்னோட இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ண முடியல, குலதெய்வத்தை வழிபாடு பண்ண முடியல, கடைசி 2 வருஷம் நான் எங்கேயுமே வெளியே போகாமல் நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தேன் அப்படின்றவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளியே கொஞ்சம் வருவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துக்கு நீங்கள் உங்களோட பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த காலகட்டமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. துலாம் ராசிக்கு ரொம்ப யோகமான காலம் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இப்போது ஒவ்வொரு யோகமான காலத்துலேயும் எந்த மாதிரியான பலன்கள்ன்றதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது ஆகஸ்ட் 14லேருந்து அக்டோபர் 18 வரைக்கும் குரு புனர்பூச மிதுன ராசியில் இருக்க புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பயணிக்கிறாரு.
இது எந்த மாதிரியான காலகட்டமாக இருக்க போகுதுன்னா, கல்யாணத்துக்காக யாருன்னா காத்துட்ருக்கீங்க, எனக்கு கல்யாணம் வரேன்னு இன்னும் கூடி வரலன்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த காலகட்டத்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதுசாக யாருன்னா படிப்பு எதுனா தொடங்கணும். மோஸ்ட்லி இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேற்படிப்பு படிக்கிறதோ இல்லை ஏதாவது ஹாபீஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுலையாவது இன்வால்வ் ஆகிறதோ இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இந்த டைமில் தான் நீங்கள் வந்து நிறைய வந்து படிப்புக்கும் சரி இல்லை உங்களோட ஹாபீஸ்க்கும் சரி நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த டைமில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டி நீங்கள் புதுசாக ஏதாவது முயற்சிகள் எடுப்பீங்க. அதே மாதிரி அப்பா கிட்டே ஏதாவது பிரச்சனையாக இருக்குது, அப்பாவுக்கும் உங்களுக்கும் வந்து ஏதாவது கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்க, சரியாக பேசிக்கலைன்னா இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே சரியாகி கூடி வரும். இது உங்களுக்கு ரொம்ப யோகமான காலம். இந்த காலகட்டத்தில் பல பேர் பூர்வீக சொத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ முயற்சி எடுங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். இது எல்லாமே அக்டோபர் 18 வரைக்கும். அடுத்ததாக டிசம்பர் 5 வரைக்கும், அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் குரு கடக ராசியில் அதிசாரமாக இடம்பெறாரு. இது எந்த மாதிரியான காலகட்டமாக இருக்க போகுதுன்னா, வேலையில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். வேலையில் சின்ன தடங்கள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ஒரு டீம் உருவாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரிலாம் திடீர்னு இவங்களாம் நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது, இப்போ அந்த டீமில் நிற்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் தெரிய வரும். இதனால் உங்களுக்கு ஆமா சாமி போட்டுகிட்டே உங்கள் பின்னாடி குழி தோண்டி நிற்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையிலையும் தொழிலையும் யார் எப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி எதிரிங்கள்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாங்க, எனக்கு டைம் தான் நல்லா இருக்கே, இந்த டைமில் அவங்கள மோதிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம். இது அதுக்கான நேரம் இல்லை. டிசம்பர் 5 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. திடீர்னு முளைச்ச எதிரிகள்லாம் திரும்பவும் திடீர்னு அவங்களே காணாமல் போயிடுவாங்க. ஸோ டிசம்பர் 5 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. டிசம்பர் 5க்கு அப்புறம் உங்களோட ட்ராவலிங் பார்த்து எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது டிசம்பர் 5லேருந்து மார்ச் 11 வரைக்கும் குரு வக்ரம் அடைகிறாரு. குரு வக்ரம் அடைஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா குரு உங்களுக்கு யோக கிரகம் கிடையாது. அதனால் அவர் வக்ரம் அடைஞ்சாலும் உங்களுக்கு எந்த பெரிய கெடுதலும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் வழக்கமான புத்துணர்ச்சியோடு தான் இருப்பீங்க. உங்களுடைய அந்த எந்தூசியாசம் எங்கேயுமே குறையாது. அதே மாதிரி நீங்கள் புது முயற்சிகளும் எப்போவுமே எடுத்துகிட்ருப்பீங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் இருந்த அமைதியாக எனக்கு என்னப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு கவலையில் இருந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப உங்களோட எந்தூசியாசமோடு வெளியே வருவீங்க. ஜாலியாக ட்ராவல் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. அவங்களுக்கு கல்யாணம் வரனுக்காக நீங்கள் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான கல்யாண வரன் நல்லதாகவே கூடி வரும். அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லதாக இருக்கும். படிப்பில் ரொம்ப நல்லாவே ஆர்வம் செலுத்துவீங்க. நல்ல மதிப்பெண்களும் எடுப்பீங்க. பெரிய படிப்பு படிக்கணும், நான் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணணுன்றவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. இது மார்ச் 11 வரைக்கும் குரு வக்ரம். அதுக்கப்புறம் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஜூன் 2 வரைக்குமே மிதுன ராசியில் தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ மிதுன ராசியில் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு ரொம்பவே யோகமான காலம்தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது வேலை ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். தாராளமாக புது வேலைக்கு முயற்சி செய்யலாம். நான் புதுசாக தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குமா, நான் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லதாக லாபம் கிடைக்குமா, கண்டிப்பாக அந்த லாபமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அடுத்ததாக வர கடகராசியில் வரக்கூடிய குரு பயிற்சியும் சரி உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனாக தான் கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒரு ஆண்டு காலம் உங்களோட முன்னேற்றத்துக்கு புது முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்த்து இன்னும் நல்லாவே இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வருஷம் காலம் உங்களுக்கான காலம், உங்களுக்கான டைம் சொல்லி கில்லி அடிக்கலாம். அப்படிக்கான டைம் தான் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு. இது எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே அமையலைன்றவங்க உங்கள் ஜாதகத்தை தான் எடுத்து பார்க்கணும். அதில் எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு தீர்வு காணலான்றதை நம்ம பார்க்கலாம்.